பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமே தேவன். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? பிரியமானவர்களே, விம்குன கிறிஸ்டின் சபை ஊழியக்காரனாக வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற பாடத்தில் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுக்கும் உள்ள உறவையும் வித்தியாசத்தையும் காண்பித்து, பெந்தேகொஸ்தேக்காரர்களும் டிவி ஊழியர்களும் சொல்லுவது போல ஆண்டவராக இயேசு ஒன்றனமே தேவனும் அல்ல, திருத்தவக்காரர்கள் சொல்வது போல அவர் தேவனுக்கு சமமானவரும் சம காலத்தோறும் அல்ல என்று நிரூபித்தோம். அதனால் யோவான் 17:3 ஆண்டவராக இயேசு சொன்னபடி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவன் என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அதன் தொடர்ச்சியாக இந்த பாடத்திலும் ஆண்டவராக இயேசுவை பற்றி ஆராய்ந்து அவர் ஒன்றனமே தேவனாயும் அல்ல, திருத்துவ தேவனாயும் அல்ல, மாறாக அவர் தேவனுடைய குமாரன் தான் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றன்மை தேவனானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? 11 இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்டவர். கிறிஸ்துவ மார்க்கத்தின் மாபெரும் சத்தியங்களில் ஒன்று மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதாகும். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது பிதாவாகிய தேவன் அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது பிதாவாகிய தேவன் அல்ல, மாறாக பிதாவினுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு தான் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். கேள்வி என்னவென்றால், மனிதனுடைய பாவ நிவிருத்திக்காக மரித்த ஆண்டவராக இயேசு மரித்தோரிலிருந்து சுயமாய் தம்முடைய வல்லமினாலே எழுந்தாரா அல்லது பிதாவாகிய தேவனால் அவர் எழுப்பப்பட்டாரா என்பதுதான். அவர் மரித்தோரிலிருந்து சுயமாய் தம்முடைய வல்லமினாலே எழுந்திருந்தார் என்றால் அவரும் தேவன்தான், அல்லது அவர் தேவனுக்கு சமமானவர் என்று நம்பலாம். ஆனால் பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டார் என்றால் அவர் சுயமாய் எழவில்லை, அவரை எழுப்பினவர் அவரை விட மேலானவர், அவர்தான் ஒன்றாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று அர்த்தமாகும். அப்போஸ்தலனாகிய பவுலின் சுவிசேஷத்தின்படி 2 தீமோத்தேயு 2:8 தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்பதாகும். மேலும் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கும்படி நியமிக்கப்பட்டு ஆவினால் ஏவப்பட்டு பேசிய அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர் 2:24 தேவன் ஆண்டவராக இயேசுவின் மரணோபாதியிலும் கட்டி அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்றும், அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்றும் சொன்னார்கள். மேலும் அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்றும், அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார் என்றும், அப்போஸ்தலர் 13:30 அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள், தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும், இன்னும் அநேக வசனங்கள் மூலமாய் சாட்சி கொடுக்கிறபடியால் இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்டவராகும். சாட்சி கொடுத்தவர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினபடியால் ஆண்டவரை இயேசு மரித்தோரிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்டவர் என்று ஒரு விசுவாசியவள் போனால் அவன் பரிசுத்தாவை எதிர்த்து நிற்கிறார் என்று அர்த்தமாகும். மேலும் ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய ரட்சிப்பே நாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிப்பதே ஆகும். இயேசுவானவர் தம்முடைய வல்லமினாலே தானே மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தமாகும். எனவே சாவாமை உள்ள பிதாவாகிய தேவனும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துள்ளவர்களாயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். எனவே இயேசுவே தேவன் என்ற பெந்தேகொஸ்தேக்காரர்களின் உபதேசமும் திருத்துவ உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். 12 இயேசுவானவர் பிரதான ஆசிரியராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் போற்றப்படுகிறவர். பாவமே மனிதனை பரிசுத்தமான தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறது. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது,
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியும் காணிக்கையும் பாவ நிவர்த்திக்கென்று தேவனை சாந்தப்படுத்த செலுத்தப்படுபவர்களாகும். பிரதான ஆசிரியன் இல்லாமல் யாரும் பாவ நிவர்த்திக்கென்று தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. தேவ சந்நிதியில் ஊழியம் செய்கிற எந்த பிரதான ஆசிரியனும் அல்லது தேவனுக்காக அவருடைய ஜனங்களை ஆளுகிற ராஜாவும் தேவனுடைய சட்டத்தின்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாகும். ஆண்டவராக இயேசு தேவனானால் அல்லது திருத்துவ தேவனானால் அவர் அபிஷேகம் பண்ண தேவையில்லையே. அவர் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியாலும் யோவான் 10:32 படி அவர் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலும் அவர் தேவனும் அல்ல, தேவனுக்கு சம அந்தஸ்து உள்ளவரும் அல்ல என்று அறிகிறோம். எபிரேயர் 5:1 மனுஷனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு முறையின்படி நமக்காக பிரதான ஆசாரியராய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எபிரேயர் 7:27 இயேசுவானவர் மற்ற ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் அவர் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்றும் எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் பலியிடப்பட்டதினாலே அவர் தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். எபிரேயர் 9:24 இப்பொழுது பரலோகத்தில் தானே நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார் என்றும் ரோமர் 8:34 கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றும் 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இயேசுவே தேவனானால் அல்லது தேவனுக்கு சமமானவரானால் அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யாமல் பரிந்து பேசாமல் அவரே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பலன் அளித்திருக்கலாம். அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து பரிந்து பேசுகிறபடியால் அவர் தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல. எபிரேயர் 13:15 மற்றும் பிலிப்பியர் 4:6 படி நாம் ஸ்தோத்திர பலிகளையும் எல்லாவற்றையும் குறித்த நம் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பிதாவாகிய தேவனுக்கே தெரியப்படுத்த வேண்டியதாக இருப்பதால் இயேசுவானவர் தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல. எனவே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள முடியாத பரிசுத்தமான தேவனும் அந்த தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் தன்னையே பலியாக செலுத்தி மனிதருக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து பரிந்து பேசுகிற இயேசுவானவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துடராயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். எனவே இயேசுவே தேவனுடைய உபதேசமும் திருத்து உபதேசமும் பொய்யானதாகும். 13 இயேசுவானவர் தேவனால் அனுப்பப்பட்டவராகும். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு தானாக விரும்பி அவர் விருப்பப்படி வந்தார் என்றால் அவர்தான் தேவன் என்றும் அல்லது அவர் தேவன் சமமானவர் என்றும் சொல்லலாம். ஆனால் மனிதனை பாவத்திலிருந்து ரட்சித்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள தேவன்தான் ஆண்டவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனால்தான் இயேசுவானவரும் யோவான் 3:16-17 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்றும் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்றும் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்தியம் உண்டு என்றும் யோவான் 5:30 எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் யோவான் 5:30 என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றும் யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றும் யோவான் 10:36 நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிறேன் என்றும் யோவான் 5:23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்றும் யோவான் 7:28 நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதீர்கள் என்றும் சொன்னார். மேலும் யோவான் 7:33 இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடைய கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் என்றும் யோவான் 8:42 இயேசு அவரை நோக்கி நான் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என்றும் பலமுறை சொல்லியிருக்கிறார். யோவான் 13:16 ஆண்டவரை இயேசுவின் வார்த்தையின்படி அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவன் அல்ல, எனவே இயேசுவானவரை தமது காரியத்தை நிமித்தம் அனுப்பின பிதாவாகிய தேவனும் பிதாவினால் அனுப்பப்பட்டவருமாகிய இயேசுவானவரும் ஒருவராயும் சமமானவர்களாயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். எனவே இயேசுவே தேவன் என்ற பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசமும் திருத்து உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். 14 இயேசுவானவர் தேவனால் போதிக்கப்பட்டவர். ஆண்டவராக இயேசுவின் ஊழிய நாட்களில் அவர் செய்த கிரியைகளும் அவர் கொடுத்த கட்டளைகளும் அவர் சொன்ன உபதேசமும் அவர் சுயமாக சொன்னார் என்றால் அவர்தான் தேவன் அல்லது அவர் தேவனுக்கு சமமானவர் என்று சொல்லலாம். ஆனால் அவர் உபதேசித்த உபதேசங்களும் கொடுத்த கட்டளைகளும் அவர் போதித்தவைகளும் அவர் சுயமாய் பேசவில்லை, மாறாக அவைகள் தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்டவைகளாகும். இயேசுவானவரை குறித்து பிதாவாகிய தேவன் மோசேயிடம் உபாகமம் 18:20 வசனங்களில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரனை எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவருக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் எவனோ அவரை நான் விசாரிப்பேன் என்று சொல்லியிருந்தார். எனவேதான் ஆண்டவராக இயேசுவும் யோவான் 7:16 என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்றும் யோவான் 14:24 நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்றும் யோவான் 8:28 நான் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்றும் யோவான் 5:36 நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினர் என்று சாட்சி கொடுக்கிறது என்றும் சொன்னார். மேலும் யோவான் 15:15 நான் என் பிதாவினத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்னும் சொன்னார். மேலும் யோவான் 12:49-50 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என கட்டளையிட்டார், ஆகையால் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். யோவான் 12:49-50 வசனங்களில் நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவரை இயேசு தேவனானால் அல்லது பிதாவை தேவனுக்கு சமமானவரானால் அவர் சொந்தமாய் பேசியிருக்கலாம். அவருக்கு யாரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை,
போதிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் பிறரிடத்தில் கேட்டிருக்கிறதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவருக்கு யாரும் கட்டளையிடவும் தேவையில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசுவின் வாயில் அருளி அவருக்கு கற்பித்து போதித்து உபதேசித்து என்ன பேச வேண்டும் கட்டளையிட்டபடியால் இயேசுவானவர் தேவன் என்றும் இல்லை, அவர் தேவனுக்கு சமமானவரும் இல்லை. எனவே உபதேசத்துக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவனும் அந்த உபதேசத்தை பிதாவிடத்தில் கேள்விப்பட்டு கற்பிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு அவர் சொன்னபடியே பேசின ஆண்டவரை இயேசுவும் ஒருவராயும் சமமானவர்களாயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். எனவே இயேசுவே தேவன் என்ற உபதேசமும் இயேசு கிறிஸ்து திருத்துவ தேவன் உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். 15. இயேசுவானவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர். இயேசுவானவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர். எசேக்கியேல் 34 2 முதல் 4 வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆடுகள் தேவனுடையவைகள், ஆனால் அவைகளை மேய்க்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர்களோ தங்களைத்தான் மேய்த்தார்களே ஒழிய தேவனுடைய மந்தையை மேய்க்கவில்லை. எனவே எசேக்கியேல் 34 23 முதல் 24 வசனத்தில் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் மேய்ப்பனை ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவளுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவள் நடுவே அதிபதியாயிருப்பார் என்றும் மீகா 5:4 அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார், ஆகையால் அவர் நிலைத்திருப்பார்கள் என்றும் சகரியா 13:7 மேய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் என்றும் ஆண்டவராகிய இயேசுவை தேவன் மேய்ப்பராக ஏற்படுத்துவார் என்பதை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருந்தார். யோவான் 10:11 ஆண்டவராகிய இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்றும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்றும் சொன்னார். யோவான் 10:14 முதல் 16 வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களால் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றும் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாகும் என்று புறஜாதியரை நம்மை குறித்தும் இயேசுவானவர் சொன்னார். மேலும் யோவான் 10 27-29 வசனத்தில் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்றும் சொன்னார். அதாவது ஆண்டவராய் இயேசு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல மேய்ப்பராய் இருந்தாலும் எந்த ஆடுகளை அவர் கொடுப்பது என்று தீர்மானிப்பது ஆட்டுக்கு சொந்தக்காரராகிய பிதாவாகிய தேவனே என்று அறிகிறோம். அதனால்தான் 1 பேதுரு 5:2-4 வசனத்தில் 2 முதல் 4 வசனங்களில் ஆட்டு மந்தை தேவனுடையதாக இருந்தாலும் ஆட்டுக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவனே என்று அறிகிறோம். அதாவது 1 பேதுரு 5:2 முதல் 4 வசனங்களில் ஆட்டு மந்தை தேவனுடையது. இப்பொழுது அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு தேவன் சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவே பிரதான மேய்ப்பர் என்று அழைக்கப்படுகிறார். 1 பேதுரு 2:25 நாமும் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோம், இப்பொழுதோ நம் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11:20 படி நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவனாய பிதாவாகிய தேவனே. எனவே ஆடுகள் தேவனுடையவர்களாக இருக்கிறபடியால் மந்தைக்கு சொந்தக்காரராகிய தேவனும் மந்தையை மேய்க்கும்படி
பட்டவரும் ஒருவராயும் சமமானவர்களாயும் இருக்க முடியாது. எனவே இயேசு மெய்யான தேவனுடைய உபதேசமும் இயேசுவானவர் தேவனுடைய ஆடுகளை மேய்க்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டபடியால் திருத்துவ உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு சொல்லப்பட்ட வசனங்களை ஆராய்ந்து ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல என்று ஆராய்ந்தோம். பிதாவாகிய தேவனை ஒன்றனை மெய் தேவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களும் பிதாவாகிய தேவனை ஒன்றனை தேவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களும் அவரை மறக்கடிக்க சூழ்ச்சி செய்கிறவர்களும் பிசாசின் வஞ்சினாலே ஏமாற்றப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் விரோதமாக எழுப்பி தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார் என்றும் அல்லது இயேசுவே மெய்யான தேவன் என்றும் இயேசுவானவர் தேவனுக்கு சமமானவர் என்றும் சமக்காலத்தவர் என்றும் சம தன்மையில் உள்ளவர் என்றும் அவரும் தேவனைப் போல தேவனாக இருக்கிறார் என்றும் போதிக்கிறார்கள். பொல்லாதவர்களின் பேச்சை கேட்டு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உங்கள் ஆத்மாவின் வாழ்வை இழந்து போகாதீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்திலும் இன்னும் சில காரியங்களை ஆராய்ந்து பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவனானால் ஆண்டவராகிய இயேசு யார் என்றும் பிதாவாகிய தேவன் ஒருவரே எப்படி ஒன்றனமே தேவனாய் இருக்கிறார் என்பதையும் அவரிடம் உள்ள தனித்தன்மை என்ன என்பதையும் ஆராய்வோம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.